கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், யோகாபியாசம் பண்ணக்கூடிய யோக மார்க்கம்னு பல வழிகள் இருக்கு. நாம சத்சங்கத்தில் இருக்கிறவாளுக்கு தெரியும். இதெல்லாம் யாருக்கு எது உகந்ததோ அதன் வழியாக பகவான் அடையணுங்கிறதுக்காக அப்படி வச்சிருக்கான். ராஜயோகா லெக்சர்ல சுவாமி விவேகானந்தர் சொல்றார், இதுல ஏதாவது ஒரு வழியையோ இல்ல எல்லாத்தையுமோ கடைபிடிச்சு அடைய வேண்டியதை அடைஞ்சுடு விஷயம், அவ்வளவுதான் அப்படிங்கிற. இந்த ஜென்மா எடுத்ததோட பிரயோஜனமாக நம்ம சத்குருநாதர் அடிக்கடி சொல்வார், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒப்பற்ற பொருள்னு சொல்வார். அதை அடையறதுக்குத்தான் இந்த ஜென்மா கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதுனால அதுக்கு இந்த மார்க்கங்கள்ல எது உனக்கு உகந்ததோ அதை அடைஞ்சுடு. ஆனா ஒரு மார்க்கத்திலையும் நுழைஞ்சு நுழைஞ்சு பார்க்கறதுக்கு நமக்கு ஆயுசு பத்தாது. இதுவா அதுவா அதுவா இதுவான்னு குழப்பிக்க முடியாது. அப்ப என்னதான் வழி அப்படின்னு சொன்னா, ஞானமும் பக்தியும் கர்மாவும் யோகமும் உபாசனையும் நாமமும் கலந்த சத்குருநாதன சரணாகதி பண்றது ஒண்ணுதான் வழி. இது அத்தனையும் யார்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட போய் நாம சரணாகதி பண்ணிட்டோம்னா, அவரே கதின்னு இருந்துட்டோம்னா, நமக்கு உகந்தது எதுவோ அதை சுவாமி கொடுப்பார். நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. துணி நன்னா இருக்குன்னு வாங்கி கொண்டு போய் டெய்லர்கிட்ட கொடுத்தா, இது அத்தனையும் நான் வாங்கியிருக்கேனாக்கோ, இந்த துணியில துணி கூட வேஸ்ட் பண்ணாம எனக்கு தையினா எப்படி தைப்பாம? உன் உடம்பு என்ன அளவோ, உனக்கு நீள அகலம் என்னவோ, அதுக்கேற்ற மாதிரி தான் தைக்க முடியும் இல்லையா? இட் ஷுட் சூட் யூ இல்லையா? அந்த துணி நமக்கு பொருந்துவது போல தையல்காரன் தைத்து கொடுப்பது போல சத்குருநாதர் என்ன பண்றார்? ஆமா, சனாதன தர்மத்துல நிறைய சொல்லிருக்கு, வேதாந்தங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு எது தகுமோ அதை நான் உனக்கு சொல்லித்தரேன், இல்லை ஊட்டி விடுறேன். அதுதான் குருநாதர்.